ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் கலைவாணி சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே. ஒரு சிம்பிளான பர்த்டே செலிப்ரேஷன் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் நைட்டே எல்லா பாத்திரமும் விளக்கி வச்சுருவேன். இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா காலையில் டீ சாப்பிட்டது, அதுக்கப்புறம் பூனைக்குட்டிங்களுக்கெலாம் சாப்பாடு வச்ச பாத்திரம், அதனால் அது கொஞ்சம் இருந்தது. சரி, அதை எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் பார்த்திங்கன்னா எப்போவுமே பாத்திரத்தை மொத்தமாக சேர்த்து வச்சுட்டு விளக்கிட்டு இருக்க மாட்டேன். 2 பாத்திரம் மட்டும்தான் சிங்கில் இருக்குது அப்படின்னாலும் அதை மட்டும் நான் சுத்தம் பண்ணி வச்சுருவேன். கைக்கு கழுவிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்திரம் கழுவுறது அந்த சிரமமே தெரியாது. ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம மொத்தமாக தேய்ச்சிக்கலாம், டிஃபன் சாப்பிட்டு மொத்தமாக தேய்ச்சிக்கலான்னு அதை அப்படியே போட்டு வச்சுருவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பாத்திரம் அதிகமாக சேர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு விளக்குறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் அப்பப்போ வேலையை அப்பப்போ முடிச்சுக்குவேன். அதனால் எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இந்த லைட்ரு பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் தான் வாங்கினேன். இது சார்ஜ் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பழைய லைட்ரு பார்த்திங்கன்னா நான் இப்போ புதுசாக தான் வாங்கினேன். ஆனால் அது சரியில்லாமல் போயிடுச்சு. மறுபடியும் வேறு மாற்றினேன். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 லைட்ரு மாற்றிட்டேன். எதுவுமே சரியாகவே இல்லை. அதனால் நான் இந்த லைட்ரு வாங்கியிருக்கேன். இப்போ நான் ரவா தோசை தான் சுட போகிறேன். அதுக்காக 2 கப் அளவுக்கு ரவை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கையளவுக்கு 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 கப் அளவு மைதா ஆட் பண்ணணும். அதுக்கு பதில் நான் 1/2 கப்பு மைதாவும் 1 கப்பு கோதுமை மாவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாவெல்லாம் நல்லா கரெக்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கரெக்டான மெஷர்மெண்ட்டு தான். இப்போ இந்த மாவுக்கு தகுந்த தண்ணி நம்ம ஆட் பண்ணணும். இது ஒரு 1/2 மணி நேரமாவது ஊறணும். அதுக்காக நான் இப்போ தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நான் ஒரு 5 டம்ளர் கிட்ட தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், குட்டி பூனைங்கெல்லாம் ஓரளவுக்கு வளர்ந்துருப்பாங்க. நீங்கள் பார்க்கல ரொம்ப நாளாக, அதனால தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இது மஞ்சள் பூனை, உங்களுக்கு தெரியுமே, குட்டியாக வந்ததே மஞ்சள். இது கொஞ்சம் வளர்ந்துடுச்சு, ஏன்னா 1 வருஷம் ஆகிடுச்சு இல்லைங்களா, அதனால். இப்போ என்னோடய குட்டி பையன் எந்திரிச்சிட்டாரு. அதனால் அவருக்கு கொஞ்சம் காஃபி போட்டுட்ருக்கேன். அவர் எப்போவுமே காஃபி தான் குடிப்பார். நாங்கள் எல்லாருமே டீ சாப்பிட்டோம் அப்படின்னா அவர் மட்டும் காஃபி குடிப்பார். சரி, அவர் காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பொடியாக நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகா நான் துருவிட்டேன், இஞ்சியை, வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் 1/2 hour ஆகலை. 1/2 hour ஆனோடனே இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம நல்லா தண்ணியை கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி, கொஞ்சமாக பூண்டு, ஒரு 4-5 பல், உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ எடுத்துக்கலாம். இப்போ 5 தக்காளிக்கு 1 வெங்காயம் கணக்கு வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க.
இதோட கூடயே வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு. இதை கொஞ்சமாக புளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், கெட்டு போகாமையும் இருக்கும், அதே நேரத்தில் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். இதில் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு போட்டு இதை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரலாம். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கோம், கொஞ்சமாக நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சமாக உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் தட்டி வச்சுருக்கா ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பேஸ்ட் அதை இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் எந்த அளவுக்கு நம்ம தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரோட் சைட்ஸ் சட்னி மாதிரி தான் நான் பண்ணுறேன், ஆனால் அதில் புளி ஆட் பண்ண மாட்டாங்க. நான் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் அது நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. நான் வந்து கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். நான் ஒரு கரண்டி தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். இது ரொம்ப அதிகமாகவும் விட்டுறாதீங்க, ரொம்ப அதிகமாக விட்டிங்கனாலும் நல்லா இருக்காது. ஆனால் இது விட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதோட இந்த தக்காளி சட்னிக்கு வந்து இந்த ரோட் சைடில் வந்து இட்லி மாவு தான் கொஞ்சம் கரைச்சி விடுவாங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டோம். இது நல்லா கொஞ்சம் திக்காகட்டும். நம்ம பச்சை மாவு விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதனால் இது கொஞ்சம் வேகணும் மாவு. அதனால் இது நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையும் மிளகு சீரகம் நம்ம இன்னும் ஆட் பண்ணல, அது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு வந்து நல்லா திக்காக இருக்குது. இவ்வளோ திக்காக விட்டால் தோசை வராது. அதனால் நம்ம திருப்பியும் ஒரு 1.5 டம்ளர் கிட்ட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் தோசை நல்லா வரும். சட்னி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கம்மியாகவே இதை ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த இட்லி மாவு கரைச்சி விடும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காகும். இப்போ இதை இறக்கிடலாம். நம்ம ஒவ்வொரு தடவை தோசை விடும்போதும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலக்கி தான் விடணும், எல்லாமே அடியில் போய் உட்காந்துரும். அதனால் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி குட்டி டம்ளரில் தான் விட போகிறேன். என்னோடது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழிவாக இருக்கும், அதனால் அது கொஞ்சம் அங்கங்கே போய் நின்றுக்கும். இதுக்கு வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருந்தால் நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் பள்ளம் அப்படின்றதுனால அது அப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த இது வந்து மெஷர்மெண்ட் வந்து கரெக்டு தான். நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் ஊற்றிங்கனாலே சூப்பராக வரும். இப்போ நான் கொஞ்சம் செவக்கட்டும் அப்படின்னு மூடி வச்சுப்பேன். இப்போ இந்த பக்கம் இருக்கிறது வந்து நல்லா செவந்துருச்சு, அதனால் நான் இதை திருப்பி போட்டுப்பேன். பாருங்கள் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது தோசை.
நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க, உங்கள் கிச்சனை வந்து நீங்கள் திருப்பியும் காட்டுங்க அப்படின்ற மாதிரி. நான் ஏன் அதை இவ்வளோ நாள் போடாமல் இருந்தேன்னா, கொஞ்சம் வந்து மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணேன், அதுக்கப்புறமா போட்டுக்கலாம் அப்படின்னு தான் நான் விட்டுட்டேன். ஏன்னா நம்ம போடும்போது கரெக்டாக போட்டால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ என்னோடய கிச்சன் வந்து இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த குட்டி பூனைங்க எங்களோட மஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, அது எங்கேருந்தோ எடுத்துகிட்டு வந்துச்சு இந்த கருவோட பீஸை. அதை இவங்க வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இவங்கள நம்ம அந்த பக்கமாக அனுப்பிடலாம். இப்போ நான் மீஷோவில் வாங்கினதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் தான். இது வந்து நல்லா டைட்டாக தான் இருக்குது, ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா எறும்பு போகுது. மற்றபடி இது லூஸாலாம் இல்லை. தயவுசெய்து இந்த பாக்ஸ் மட்டும் வாங்கிடாதீங்க. நான் செக் பண்ணாமல் ஏதோ ஒரு இதில் வாங்கிட்டேன், ரொம்ப ஆசையாக வாங்கிட்டேன். இதுக்கு மூடியும் சரியில்லைங்க, பாருங்கள், இது ரொம்ப லூஸாக இருக்குது. இதில் நீங்கள் எதையுமே ஸ்டோர் பண்ண முடியாது. இந்த பாக்ஸ் எல்லாம் ஓகே தான், நல்லா டைட், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இதோட மூடி பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்கும். சரி, வாங்கிட்டு ரிட்டனும் போட முடியல, அந்த ஆப்ஷன் எனக்கு முடிஞ்சு போச்சு. நான் கவனிக்கவே இல்லை. என்னோடய சிஸ்டர் தான் பார்த்து சொன்னாங்க, எந்த பாக்ஸுக்குமே மூடி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது நீங்கள் ஆசைப்பட்டு கூட வாங்கவே வாங்காதீங்க, இது வேஸ்ட்டு ப்ராடக்ட்டு. இதை வந்து சரி நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்றதுக்காக இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து நான் கொஞ்சம் ஸ்டோரேஜ் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அந்த மூக்கள் அதெல்லாம் யூஸ் பண்ண நமக்கு அந்த டைம் ஊற வைக்க முடியாதுல்ல பார்த்தீங்களா, அதனால் அதை மாதிரி இருக்க ஐட்டம்லாம் அதையும் பார்த்து தான் எடுக்கணும். இதோட மூடிலாம் பாருங்கள், ரொம்ப லூஸாக இருக்குது. இது ஓப்பனில் தான் இருக்குது பாருங்கள், இது அப்படியே ஓப்பன் ஆகிடும். வேஸ்ட்டு, இது வாங்கவே வாங்காதீங்க, யாருமே வாங்காதீங்க. இந்த மாதிரி ஐட்டம்லாம் சரி ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் இதில் வச்சுக்கிட்டேன், ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டேன். இந்த பாக்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா ஏர் டைட்டாகவும் இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே எறும்பு போகுது. நீங்கள் எறும்பு போகாத ஐட்டம் ஏதாவது இருந்தால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் எறும்பு போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த கடலைப்பருப்பு இதிலெல்லாம் எறும்பு கண்டிப்பாக வரும், மூக்கடலை இந்த மாதிரி ஐட்டம்லலாம். இல்லைனா நீங்கள் எறும்பு சாக் பீஸ் ஏதாவது போட்டோ இல்லை எறும்பு மருந்து ஏதாவது போட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் வந்து அமேசானில் வாங்கினேன். இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதோட மூடி வந்து நல்லா ஸ்ட்ராங், சூப்பர். பாக்ஸும் நல்லா திக்காக இருக்குது. ஆனால் இது வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா மூடியும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை, டப்பா ஓகே. ஆனால் இதோட கம்பேர் பண்ணும்போது இதோட ஸ்ட்ராங்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் நடுவில் வந்து இப்படி லைட்டாக ப்ரெஸ் ஆகும். ஆனால் இது வந்து நல்ல ஸ்ட்ராங், மூடியும் சூப்பராக இருக்குது. இது மூடியும் ஓகே தான், பாக்ஸும் ஓகே தான். சரி, எனக்கு இடம் இல்லை இங்கே, நீங்களே பார்க்குறீங்க, இது ரொம்ப ரொம்ப சின்ன கிச்சன். இது ஷெல்ஃபும் ரொம்ப சின்னது. இப்போ நீங்கள் கீழே பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் ஷெல்ஃபெல்லாம் நல்லா பெருசாக இருக்கும். நான் நிறைய பொருள் வச்சுருப்பேன். இதில் வந்து பொருள் வைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பெரிய பெரிய பாக்ஸில் எல்லாமே போட்டு வச்சிட்டோன்னா எனக்கு இடம் ஃபுல்லாக அடைச்சிக்குது. அதனால் நான் இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ட்ரே ஒன்று வச்சுக்கிட்டு அந்த ட்ரேக்குள்ளே எல்லாத்தையுமே நான் அடுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸு அந்த மாதிரி ஐட்டம்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். இதுக்கு கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இடம் அவ்வளோவா இல்லை, அதனால் இங்கே கொஞ்சம் செங்கல்லாம் அடுக்கி வச்சு இந்த மாதிரி ட்ரே மாதிரி செட் பண்ணி இதில் கொஞ்சம் வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வெங்காயம் போடுற பாக்ஸ். இதில் வந்து முட்டை ட்ரே, ஆயிலு இது எல்லாமே வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு சில்வர் ட்ரே வச்சுருக்கேன். இதுலேயும் ஒரு சில்வர் ஆர்கனைசரில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஐட்டம் அதெல்லாம் வச்சுருக்கேன். என்னோடது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன கிச்சன் தான். இந்த கிச்சனில் வந்து ஒருத்தர் உள்ளே போனால் இன்னொருத்தர் நிற்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ஆர்கனைசர்லாம் வாங்கி கொஞ்சம் அதை கொஞ்சம் ப்ராப்பராக வந்து நான் அடுக்கி வச்சுருக்கேன். அதனால் எனக்கு கொஞ்சம் வந்து நல்ல இடம் ஓரளவுக்கு சேவ் ஆகுது. மிச்சம் கொஞ்சம் இருக்க ஐட்டம் எல்லாமே நான் பூஜை ரூமில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த பாத்திரம்லாம் இதுவாக இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு அந்த அங்கே என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதை கொஞ்சம் நீட்டாக நான் தொடச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ கவுண்டர் டாப்லாம் நான் நல்லா தொடச்சிட்டேன் சுத்தமாக. பாத்திரம் மட்டும் இருக்குது.
அதை வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்க போகிறேன். இப்போதைக்கு இதை நான் ஷூட் பண்ண போகிறதில்ல. இதை மட்டும் நான் நீட் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப நாஸ்தியாக இருந்தது தோசை விட்டு, அதனால் அதை நான் சுத்தம் பண்ணிட்டேன். வடைக்கு ஊற வைக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் துவரம் பருப்பு தான். இதில் வந்து 1.5 கப் அளவு நம்ம துவரம் பருப்பு போட்டுக்கலாம். 1/4 கப்பை இந்த அரை கப்புக்கு வந்து கடலைப்பருப்பு போட்டு வடை சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போது இந்த மாதிரி லப்பர்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி மசால் வடை சுடுங்க, சூப்பராக இருக்கும். இதில் வந்து 3 காஞ்ச மிளகாய், இது காரம் இல்லாததுனால நான் 3 போட்டுக்கிறேன். நீங்கள் நல்லா காரமாக இருக்குது அப்படின்னா 1 போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா ஊறட்டும். இந்த பக்கம் வந்து நான் பால் வச்சுருக்கேன். இப்போதைக்கு இந்த வேலையை தான் முடிச்சிருக்கேன். நடுவில் இப்போ நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து தான் வேலை பார்க்க போகிறேன். 1.5 மணி நேரம் பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை நம்ம கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பருப்புக்கு தேவையான அளவு உப்பு நான் கொஞ்சமாக தான் அரைக்க போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு அதோட கூடயே காஞ்ச மிளகா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வடைக்கு இஞ்சி போடக்கூடாது, நல்லா இருக்காது. கொஞ்சமாக பெருங்காயம், இது எல்லாமே சேர்த்து நல்லா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. நைஸாக அரைச்சிடாதீங்க. அதே மாதிரியே எல்லா மாவும் அரைச்சிக்கோங்க. நான் கொஞ்சமாக கடலைப்பருப்பு வந்து முழுசாக போட்டு வச்சுருக்கேன். வடை சாப்பிடும்பொழுது நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால. இதில் தட்டி வச்ச பூண்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அது இருந்தால் ஆட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா மாவு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் சாம்பாருக்கு வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து வேக வைக்க போகிறேன். ஒரு நார்மலான முள்ளங்கி சாம்பார் தான் நான் வைக்க போகிறேன். இதோட கூடயே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, பெருங்காயம், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் வெந்தயம் இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் மூடினீங்க அப்படின்னா பருப்பு தண்ணி அதிக அளவில் வெளியில் வராது. பாருங்கள், அந்தளவுக்கு ஒன்றும் பருப்பு தண்ணி வெளியே வரல. அந்த விசில்லேருந்து கொஞ்சமாக தான் வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் வந்து நான் சாம்பாருக்கு தாளிச்சிக்க போகிறேன். சாம்பார் வந்து கடைசியாக தான் தாளிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் அப்படின்றனால கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதில் வந்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு போட்டு தாளிக்கும் பொழுது நல்லாயிருக்கும். அதோட கூடயே கொஞ்சமாக சீரகம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் தக்காளி தான் ஆட் பண்ணுறேன். நான் ஏன் தக்காளி ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, வெங்காயம் வந்து இப்போல்லாம் வதங்கவே மாட்டேங்குது, சுத்தமாக தக்காளி வதங்கவே மாட்டேங்குது. அதனால் அந்த பக்கம் நான் தக்காளியும் முள்ளங்கியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். முள்ளங்கியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வச்சுருந்தேன், அதில் தண்ணி விட்டுருக்கு. இப்போ இந்த தக்காளியும் உப்பும் போட்டோன்னா அது நல்லா கரைஞ்சி வதங்கிடும். தக்காளி நல்லா கரைஞ்சி வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அதுலேயே வந்து வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செய்யும்பொழுது உருளைக்கிழங்கு வந்து நல்லா திக்காக ஒரு கிரேவி மாதிரி கிடைக்கும். இந்த பக்கம் சாம்பாருக்கு வந்து நான் கொஞ்சமாக சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெயில் வதங்கும் பொழுது நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் இதோட கூடயே நான் கொஞ்சமாக வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் சாம்பார் நல்லா ருசியாக திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். மொத்தமாக சாம்பார் பொடி ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது. நான் பருப்பில் தண்ணி ஆட் பண்ணி வச்சுருந்தேன், அந்த பருப்பு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பருப்பை சேர்த்து ஊற்றிடாதீங்க. பருப்பு ரொம்ப நேரம் கொதிச்சுது அப்படின்னா சாம்பாரோட டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால் வெறும் பருப்பு தண்ணி தான் ஆட் பண்ணணும். சாம்பார் நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா தான் கடைசியில் வந்து பருப்பும் அந்த புளியும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த பக்கம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நான் வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்ச மாதிரி இருக்குது. இதே நீங்கள் தக்காளி இதில் போட்டிருந்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு கரைஞ்சிருக்காது. நான் வேக வச்சுருக்க வெள்ளை பட்டாணியும்
அதோட கூடயே உருளைக்கிழங்கும் சேர்த்து வதக்கிக்கிறேன். நம்ம வெங்காயம் வதக்கும் பொழுதே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கணும். நான் வந்து மறந்துட்டேன், அதனால் இப்போ போட்டுக்கிறேன். இப்போது 2 ஸ்பூன் கிட்ட போட்டு இதை நல்லா வதக்கிக்கிறேன். நீங்கள் வெங்காயம் தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கணும். உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நிறைய பேர் உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு வந்து சிலர் வந்து தண்ணியே ஆட் பண்ணாமல் அப்படியே வதக்குவாங்க. அந்த மாதிரி வதக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தொக்காக வராது. அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். அப்போ தான் அது நல்லா தொக்கு மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் தண்ணியே ஆட் பண்ணாமல் வதக்குனீங்க அப்படின்னா அது ரொம்ப ட்ரை ஆகிடும், சாப்பிட்றதுக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. நிறைய தண்ணி விடக்கூடாது, கொஞ்சமாக விட்டுக்கோங்க. இதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன் நான். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு, அதனால் பருப்பு தண்ணி எடுத்து நான் அந்த சாம்பாரில் விட்டுக்கிறேன், பருப்பில் விட்டுக்கிறேன். நமக்கு தேவையான அளவு புளி தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை கடைசியில் ஆட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தான் சாம்பார் நல்லாயிருக்கும். இது வந்து பிகினர்ஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வரணும். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா சாம்பாரை வந்து நெய்யில் தாளிச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட கூடயே கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சோண்டு சாம்பார் பொடி ஆட் பண்ணுறேன், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால. கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து இதை தாளித்து கொட்டி மூடிடலாம். இந்த பக்கம் பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா அப்படியே நல்லா சூப்பராக தொக்கு மாதிரி வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்லா தொக்கு மாதிரி வரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கடைசியில் நான் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதை ஆட் பண்ணி செய்யும் பொழுது அந்த உருளைக்கிழங்கோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது ஒன்றும் இல்லை, காஞ்ச வெந்தயக்கீரையோட அந்த இலை தான். அது இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதையும் சேர்த்து ஒரு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இறக்கிடலாம். இந்த பக்கம் சேமியாக்காக நான் பால் வச்சுட்டு பாயாசத்துக்கு வந்து சேமியாவை நல்லா வறுத்துட்டு நல்லா பொங்க வச்சு சுண்ட வச்ச பாலில் வந்து இந்த சேமியாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சேமியா வந்து நல்லா வேகிறதுக்குள்ளே கொஞ்சமாக முந்திரி, திராட்சை இது எல்லாமே நெய்யில் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கிளிப்பிங் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா வந்து சேமியா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து சர்க்கரை மற்ற எல்லா ஐட்டமும் ஆட் பண்ணணும். முன்னாடி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேமியா வந்து வேகாது. ரொம்ப நேரம் வேக வச்சிங்க அப்படின்னாலும் பாயாசம் குழஞ்ச மாதிரி ஆகிடும், அது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. அதனால் கரெக்டான பதம் பார்த்து வேக வச்சுக்கோங்க. நான் எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும். ஆறுச்சுன்னா அது திக்னஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ வடையை ஒன்று ஒன்றா தட்டி போட்டுடலாம். வடை வந்து நல்லாயிருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வெறுமனே பருப்பு மட்டுமே வச்சும் செய்யலாம் இந்த வடை. நான் கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். நீங்கள் முருகருக்கு வந்து ஏதாவது பிரசாதம் படைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா பருப்பு வடை செஞ்சு நீங்கள் படைக்கலாம், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அது மாதிரி இருந்ததுன்னா. ஏன்னா அவருக்கு பருப்பு ரொம்ப பிரதானமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் இந்த வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னும் பொழுது அது உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். நம்மளோட சேனல்லையே நிறைய பூஜா டிப்ஸும் இருக்குது, நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சுட சுட சோறு, அதுக்கப்புறம் வடை,
முள்ளங்கி சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முள்ளங்கி சாம்பார் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து முள்ளங்கி சாம்பார் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எனக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பாரும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாங்காயோட ஃப்ளேவரோடு சாப்பிடும்பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு தொக்கு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட கூடயே வந்து நம்ம செஞ்ச பாயாசம். ஒரு சிம்பிளான லன்ச் மெனு தான். இதில் அப்பளம் மட்டும்தான் மிஸ்ஸிங். ஏன்னா ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால ரொம்ப டைம் அதிகமாகிடுச்சு. இப்போ சூப்பரான லன்ச் மெனு நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெல்ஃப் வந்து 4 ரேக் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் டிஃபன் பாக்ஸு, அப்புறம் கொஞ்சம் மளிகை பாத்திரம் எக்ஸ்ட்ரா அங்கே இருந்தாலும் அங்கே அடுக்க முடியல அப்படின்னாலும் இங்கே எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்குவேன். இது வந்து நான் மீஷோவில் வாங்கினேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ஐட்டம்ஸ் எல்லாமே நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பிராணி, குங்குமம் அந்த மாதிரி வச்சுருக்கேன் ஃபுல்லாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஊதுவத்தி இருக்குது. இதில் வந்து பஞ்சகவ்ய விளக்கு இருக்குது. இதில் வந்து சாம்பிராணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெரிய பாக்ஸ் கிடச்சிதுன்னா நான் இதில் போட்டு வச்சுக்கிறேன். இது எடுக்கவும் நல்லா வசதியாக இருக்குது, உடையாமையும் இருக்குன்றதுனால இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாக்ஸில் அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்.